ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த ஆவியானவரின் 6 குணாதிசயங்களை பற்றி யோவான் 14ஆம் அதிகாரம் 16, 17 மற்றும் 26வது வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். முதலாவதாக, பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனாக இருக்கிறார். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் குற்ற உணர்வை கொண்டு வருவதில் முக்கிய பங்கு ஆற்றுவது மனசாட்சி, உலகம் மற்றும் பிசாசு. தேற்றுதல் இல்லாமல் எந்த மனிதனுக்கும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. சர்மா என்ற ஒரு இந்திய அறிஞர் இவ்வாறாக சொன்னார்: உற்சாக மூட்டுதலும் தேற்றுதலும் மனித முயற்சிக்கு ஒரு பறவையின் 2 சிறகுகளைப் போன்றது. பல விசுவாசிகளுடைய துவண்டு போன வாழ்க்கைக்கு காரணம் இந்த குற்ற உணர்வு. பரிசுத்த ஆவியானவர் இந்த தாக்குதலுக்கு எதிரான ஒரு பெரிய கோட்டையாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார் என்ற அசைக்க முடியாத விசுவாசம் உங்களோடு இருந்தால் நீங்கள் ஒருபோதும் துவண்டு சோர்ந்து போக வேண்டியதில்லை. இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்றென்றைக்கும் இருப்பார். தேவன் நம்மோடு என்ற உன்னத சத்தியம் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்தது. அவர்கள் காத்திருந்த போதும் அவர்களுக்கு கிடைக்காமல் நமக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் ஆசீர்வாதம். ஒரு நிமிடம் நிதானித்து இதை நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வோமானால் உலகத்தில் பெரிய எழுப்புதல் நடக்கும். சர்வ வல்ல, சர்வமும் அறிந்த, சர்வ வியாபியான தேவன் நமக்குள் வாசமாயிருப்பது இது தேவனுடைய மகத்தான கிருபை. தேவன் பரிசுத்த ஆவியானவராக நமக்குள் வாசமாயிருக்கிறார். மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியாக இருக்கிறார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒரு மனிதரால் தான் காணாதவற்றை விசுவாசிக்க முடியாது. அவரே எல்லா ஆவிக்குரிய சத்தியங்களையும் நமக்கு சொல்லித் தருகிறவர். நான்காவதாக, பரிசுத்த ஆவியானவரை உலகம் பெற்றுக்கொள்ள முடியாது. இங்கே உலகம் என்று இயேசு குறிப்பிடுவது மறுபடியும் பிறக்காதவர்களை. மறுபடியும் பிறக்காதவர்கள் பரிசுத்த ஆவியானவரின் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஐந்தாவதாக, பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் நமக்கு போதிப்பார். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியானவரே எல்லா வசனங்களின் வெளிப்பாடுகளையும் நமக்கு தருகிறவர். பரிசுத்த ஆவியானவரே தேவனுடைய வெளிப்பாடுகளின் காரண கர்த்தராக இருக்கிறார். ஆறாவதாக, பரிசுத்த ஆவியானவர் இயேசு சொன்ன எல்லாவற்றையும் நமக்கு நினைப்பூட்டுவார். வாழ்வின் எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்வதென்று நாம் கேட்போமானால் பரிசுத்த ஆவியானவர் உடனே இயேசு சொன்னவற்றை நமக்கு நினைப்பூட்டுவார். நாம் அதன்படி உடனே செய்ய முடியும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனங்களில் உள்ள 6 குணாதிசயங்களின்படி நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறவராயிருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் வாஞ்சிப்போம். அவரே நம்மை கிறிஸ்துவின் சத்தியம் நிறைந்த சாட்சியுள்ள வாழ்க்கைக்கு நேராக நம்மை வழி நடத்துவார். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.